வணக்கம். இந்திய-அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தகவல்களை இந்தச் செய்தித் தொகுப்பில் விரிவாக பார்க்கப் போகிறோம். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் போது இந்தியாவின் விவசாய நலன்கள் மிகவும் கடுமையாக வலியுறுத்தப்பட்டதாக அவர் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். எவ்வித சமரசமும் செய்யப்படவில்லை. இந்திய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எவ்வித நிபந்தனைகளுக்கும் இந்தியா உடன்படவில்லை. இதற்காக சில சிவப்பு கோடுகளை அரசு வகுத்திருந்தது. குறிப்பாக அமெரிக்காவின் நீண்டகால கோரிக்கையான பால் வளத்துறையில் இந்தியச் சந்தையை திறக்க வேண்டும் என்பதற்கு மத்திய அரசு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துவிட்டது. அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் போன்ற அடிப்படை உணவுப் பொருட்களின் இறக்குமதிக்கு எவ்வித வரிச்சலுகையும் வழங்கப்படவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். சிறு தானியங்களான ராகி, கம்பு மற்றும் சோளம் போன்றவற்றின் உள்நாட்டுச் சந்தையை பாதுகாப்பதில் இந்தியா மிக உறுதியாக இருந்ததாக அமைச்சர் கோயல் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர வர்த்தக உறவை மேம்படுத்த சில குறிப்பிட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளில் மட்டுமே சில சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கால்நடைத் தீவனமாக பயன்படும் சோளம் மற்றும் சில உலர் தானியங்களின் இறக்குமதிக்கு மட்டும் குறைந்த அளவிலான சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உலர் பருப்புகள், சில பழங்கள் மற்றும் மதுபானங்கள் மீதான வரிகளை குறைக்க இந்தியா முன்வந்துள்ளது. இதற்கு பதிலாக அமெரிக்கா தனது இறக்குமதி வரிகளை 25%லிருந்து 18%ஆக குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த வரி குறைப்பு சர்வதேசச் சந்தையில் இந்தியப் பொருட்களின் விலையை குறைத்து அவற்றின் போட்டித் திறனை பன்மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தால் பெரும் பயன்பெறுவார்கள். இந்தியாவின் புகழ்பெற்ற ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் அமெரிக்கச் சந்தையில் கூடுதல் வரவேற்பை பெறும். இது அந்நியச் செலாவணி வருவாயை வலுப்படுத்தும். கடலுணவு ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் இந்தியாவின் கடல்சார் பொருளாதாரத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என அமைச்சர் கூறினார். தேயிலை, காபி மற்றும் பல்வேறு வாசனைத் திரவியங்கள் அமெரிக்காவிற்குச் செல்லும்போது இனி கூடுதல் வரிகளைச் சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. இந்தியாவின் மசாலாப் பொருட்கள் மற்றும் தேன் போன்ற இயற்கை தயாரிப்புகளுக்கு அமெரிக்கச் சந்தையில் மிகப்பெரிய கதவுகள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அமைச்சர் கோயல், அவர்கள் நாட்டின் வளர்ச்சியைத் தடுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்கள் மற்றும் கைவினைஞர்களின் நலன்களில் அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று அவர் மீண்டும் உறுதியளித்தார். இந்த ஒப்பந்தம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ரீதியான உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு மைல்கல்லாகும். இதன் மூலம் லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அடுத்த 5 ஆண்டுகளில் $500 பில்லியன் வர்த்தக இலக்கை எட்ட இந்தியா திட்டமிட்டுள்ளது. இது ஒரு வரலாற்றுச் சாதனை என்று அமைச்சர் கூறினார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்லும் இத்தகைய முக்கிய செய்திகளை அறியத் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.